ஆக இருப்பினும் கூட எனக்காக வரவேற்பு பாடல் கொடுத்தாயே, உனக்கு ஒரு வாழ்த்துறை கொடுக்க வேண்டும். இந்த சபை அறிய, இந்த நாடு அறிய, தமிழ் அறிய உனக்காக ஒரு வாழ்த்துறை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஹலோ. பொன்னொன்று கண்டேன் பெண்ணுங்கு இல்லை, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. மரகத வள்ளிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண் கொண்ட தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே நின்ற நீர்கோலம். கோலம் திருக்கோலம் பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, மகளே வாழ்க வெற்றி பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. வள்ளி உந்தன் வாழ்க்கையிலே 16 பெற்றிடவே, கந்தனருள் கிடைக்கும் என்று புகழாரம் சூடிடவே. உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே, பூவரையும் பூமகளே பூமாலை போடவா, பெண்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. ஆலோலம் என்று சொல்லி உந்தன் குரல் ஒலிக்கட்டுமே, என்று சொல்லி உந்தன் குரல் ஒலிக்கட்டுமே. பொன்னார புகழாரோ நாராத நான் சூடட்டுமே. உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே, பூவரையும் பூமகளே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்க வென்றி பாமாலை பாடவா, பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. வாழ்க பெண்மகளே வாழ்க, வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் பெண்மகவே. ஆக இருப்பினும் கூட எங்கிருந்து வந்தாய், தந்தை பேரன தாய் பேரன உனது பேரன அறிந்து தெரிந்திருந்தாலும் உனது நாவாலை சொல்ல வேண்டும். செவி குளிர தமிழ் சொற்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்கு உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்தேன். ஆக கேட்கலாமாமா? கேளுங்கள், கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்னை பத்தி எல்லா விவரம் தெரிஞ்சிருந்தாங்க கூட தாய் தந்தை யாரு, நீங்க யாரு, நீங்க எப்படி பிறந்தீங்க அப்படின்னு எல்லா பிறப்பும் உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தாங்க கூட நாவால சொல்லணும், செவியால கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை பார்க்கலாம், எதை பார்க்க கூடாது, ஒன்றை வச்சுக்கலாம், ஒன்றை வச்சுக்க கூடாது. 7 உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் நடந்தது நடக்க போவது அனைத்து உங்களுக்கு தெரியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். முறையோட ஒருத்தன் தட்டுனா, முறையில்லாமல் ஒருத்தன் தட்டுனா, முறையோட தட்டினதுனால பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. முறை தவறி தட்டினதுனால இந்திரனுக்கு சாபம் கிடைத்தது. அதே போல முறையோடு கேள்விகள் பதில் உண்டு. ஏராளமாக கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன். நாரத மகிழ்ச்சி, நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நாரண விளையாட்டலும் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை சிறந்த ஆழ்ந்த வாழ்வி என்பார். சீரணி சோழ நாட்டில் திருவளந்து வாழ்வான் காரணக்குடன் கம்பன் தமிழினால் கவிதை செய்தாடே. அங்கே ராமாயணம் உருவாக்க காரணமாக இருந்தீங்க, அங்கே ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. ஆனால் வள்ளியை தேடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களை வச்சு எனக்கு சிறப்பு கிடைக்கணும். செந்தட்டு வெண்தட்டு பொன்தட்டு அலைமகள் கலைமகள் மலைமகள் 3 மகளுக்கு ஒரு தட்டு. நீங்கள் மேலோகவாசி வள்ளியை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களால் இந்த மக்களிடமிருந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு தட்டு. இது தமிழ் தட்டு. தமிழை இருவரும் தான் பேசணும். அதே போல தான் என்னிட்ட நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்விங்க கிடையாது, யார் வந்திருக்கீங்க, என்னை பற்றி விவரம் தெரியும். ஏராளமாக கேளுங்க.
அப்படியே அற்புதமான பேச்சு. இப்ப இருங்க வரேன். நீங்க வந்திருக்கீங்கல, என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. உன்னை பற்றிய விவரம் பூராமே எனக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் முதல்ல உன்னை பற்றிய விவரம் உனக்கு தெரியுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தன்னைத்தான பத்தி யாருக்கு தெரியாம இருக்க முடியுமா? ஒரு விஷயம் பார்த்து கேளுங்களே. ஒரு தினசரி காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல வாக்கப்பட்ட பெண்மகள் இன்னொரு இடத்துக்கு கட்டி போயிருப்பாங்க. திடீர்னு ஆத்தாளை அப்பனையும் பார்க்க வரும்போது அப்ப நம்ம வீட்டு புள்ளதானு தெரியும். இருந்தாலும் என்னமா மாமியார் நல்லா இருக்காங்களா, மாமனார் நல்லா இருக்காங்களான்னு கேட்கறாங்களா இல்லையா? நம்ம கேட்கணும். அப்ப உன்னை பற்றி ஒவ்வொரு தெரிஞ்சிருந்தாலும் கூட உன்னிடத்துல கேட்கணும் என்பது கடமையாக இருக்கின்றது. ஒரு விஷயமா சொல்லுங்க. அற்புதமா சொன்னேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாய். கேட்டால் கிடைக்குமா, தட்டினால் தான் திறக்குமா? அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவியிடம் இருப்பதோ வெண்தட்டு, பொன் தட்டு, செந்தட்டு. அலைமகள் என்பவள் யாரு, மலைமகள் என்பவள் யாரு, கலைமகள் என்பவள் யாருன்னு தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. கலைமகள்னா யாரு? ஒவ்வொரு தேவிகள். கலைமகள்னா யாருன்னு கேட்டேனா? கல்விக்கு அதிபதி. கல்விக்கு அதிபதி அவர். எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தாய் வேணும். அப்ப கலைமகள் என்பவள் கலைவாணி, அவளே சரஸ்வதி. மலைமகள் என்பவள் என உமா மகேஸ்வரி, ஆதிபரா சக்தி. ஆக அலைமகள் என்பவள் யாரு? மகாவிஷ்ணுடைய மனைவி மகாலட்சுமி. அப்ப 30 தேவிகள் இருக்கக்கூடிய இடம் தான். பெருமைதான், அருமைதான். இருந்தாலும் நீ ஒரு வந்த உடனே ஒரு புள்ளி ஒண்ணு வச்சு, என்ன புள்ளி வச்சிருக்கேன்? உன்னை கேட்கலாம், எதை கேட்க கூடாது? இல்லம்மா, உன்னை கேட்கலாம், உன்னை கேட்க கூடாது. உன்னை பார்க்க கூடாது. உன்னை வச்சுக்கலாம், உன்னை வச்சுக்க கூடாது. இல்ல, உன்னை பார்க்கலாம், இன்னொன்னு பார்க்க கூடாது. சரி, கேட்கலாம் ஆனா பார்க்க கூடாது. அற்புதமா சொன்ன. உன்னை பார்க்கலாம், இல்ல உன்னை கேட்கலாம், இன்னொன்னு கேட்க கூடாது அப்படின்னு நல்லா உற்று கவனிக்கணும். சொல்லுக்கு சொல் சூச்சம். அது வந்து நாட்டுப்புறங்கள்ல பழமையா அற்புதமா சொல்லுவாங்க ஒவ்வொரு சில விஷயங்களை. உன்னை கேட்கலாம், இன்னொன்னு கேட்கவே கூடாது. எதை கேட்க கூடாது, எதை கேட்கலாம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, இப்ப அதாவது ஒரு விஷயம் பாருங்களேன். கேட்கலாம்னு சொன்னீங்கல்ல, கேட்பதிலே பலவிதமானது உண்டு. ஒன்னை வச்சுக்கலாம், இன்னொன்னு வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஒரு திருமணம் வைக்கிறாங்க, திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க. பத்திரிக்கை வைப்போம். அந்த பத்திரிக்கை என்ன செய்வோம்னா, வாங்கி படிச்சுட்டு வீட்டுல வச்சுக்கலாம். உத்திரகிரியை அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க. 16ஆம் நாள் காரியம் செய்வதற்காக ஒருத்தர் இறந்துட்டானா, காரியம் செய்வதற்காக ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க. அந்த எழுத்து எப்படி தெரியுமா இருக்கும்? கருப்பு எழுத்துல தான் எழுதணும். கருப்பு மையில தான் எழுதணும், அச்சிடப்படணும். அப்ப அதை என்ன செய்யணும்? அந்த காரியத்துக்கு உண்டான பத்திரிகையை பார்க்கலாம், பார்த்த உடனே கிழிச்சு போட்டுறணும். அப்ப ஒண்ணு வச்சுக்கலாம், திருமண பத்திரிக்கையை வச்சிருக்கலாம். அப்ப காரியத்துக்கு அடிக்கக்கூடிய பத்திரிக்கையை வச்சுக்க கூடாது. பார்த்த உடனே படிச்சானோ கிழிச்சு போட்டுறணும். அப்ப அதை வச்சுக்க கூடாது. ஒண்ணு கேட்கலாம், ஒண்ணு கேட்க கூடாது. பாருங்களே, நல்ல அற்புதமா சொல்றீங்க. ஒன்ன கேட்கலாம், ஒன்ன கேட்க கூடாது. இப்ப நரி இருக்குல்ல, நரியோட ஊளைய கேட்கலாமா? கேட்கவே கூடாது. கேட்க கூடாது. அதே மாதிரி பாருங்களே, ஒரு மயில் இருக்குல்ல, மயிலோட சத்தத்தை கேட்கலாமா? அதுவும் கேட்கலாமா கூடாது? கேட்கலாம்ல. மயிலோட சத்தத்தை கேட்கலாம், நரியோட ஊளை சத்தத்தை கேட்க கூடாது. ஆமா, அப்படியே இருங்க. இன்னொன்னு என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல? கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. இப்ப ஆந்தை அலறும். ஆந்தை அலறுகின்ற பொழுது அந்த சத்தத்தை கேட்கவும் கூடாது. எங்கேயாவது ஊரு பயணம் போய்கிட்டு இருக்கின்ற பொழுது அந்த ஆந்தையை பார்த்துட்டு போகவும் கூடாது. அப்ப அதை கேட்கவும் கூடாது, சத்தத்தை அதை பார்க்கவும் கூடாது. அற்புதமா அப்படியே நில்லு. நீ ஆரம்பத்துல வந்த உடனே ஒரு புள்ளி வச்ச. நீ ஆரம்பத்துல வந்த உடனே சொல்லுங்க, நான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் யதார்த்தமான வார்த்தையை கொடுத்தேன். சரி, நீ அதுக்குள்ளேயே இத்தனை கேள்வி வச்சுட்ட. 3 கேள்வி வச்ச, 3க்கு நான் பதில் கொடுத்திருக்கேன். நீ ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டியல்லமா? ஆமா. என்ன கேள்வி கேட்ட? அப்படின்னா பெண்களை பத்தி தான் கேட்டிருக்கேன். பெண்களை பற்றி. அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லாம நினைச்சேன். அதுக்கிடையில ஒரு சின்ன சர்ச்சை அப்புறமா உள்ள போயிட்டேன். ஏன்னா அதை சபையறியே சொல்லணும். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடியது அப்படின்ட்டு, அதாவது ஒரு பெண்ணுக்கு வைக்கக்கூடிய சீர்வரிசை பொருள்ல கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டு போற பொம்பளை பிள்ளை கடைசி வரைக்கும் அதை கொண்டுகிட்டு போகும். ஆனா புழங்காது. அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு புள்ளியை வச்சுட்டு போனீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேற ஒண்ணு இல்ல. இந்த தமிழகத்துல 38 முழிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க, தூங்கல. எப்படி நீ எதையாவது ஒண்ணு வச்சுட்டு போவே? நான் விவரமான ஆளுகள்ட்ட தான் விவரத்தை கேட்கணும். இப்ப ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த இடத்துல எல்லா பொருள்களையும் வைக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஆமா. ஆனா எல்லா பொருளையும் புழங்கக்கூடிய தன்மையும் உருவாகும். ஆனா ஒரு பொருளை மட்டும் கடைசி வரைக்கும் புழங்க மாட்டான்னு சொல்றீங்க. வேற ஒண்ணு இல்ல. ஏன் அவங்க எல்லாம் மௌனமா இருக்காங்க அப்படின்னா, நம்ம பகுதியில நம்ம மாவட்டத்துல அந்த சீர் இல்லை.
ஆனால் தமிழனுடைய பாரம்பரியம், தமிழ் கலாச்சார முறை, தமிழனுடைய பண்பாடு தமிழனுக்குனே உகந்தது. ஒவ்வொரு பெண்மகளையும் கட்டி கொடுக்கின்ற பொழுது நம்ம பிறந்த இடத்து மண்ணை சீரா கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. சீர்வரிசை நோட்டில் நம்ம பகுதியில், இது நகர பகுதியாயிருச்சு, இந்த பகுதியில் காரைக்குடி பகுதியில் ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டினோம்னா அப்போ மாப்பிள்ளை வீட்டில் போய் பெண் வீட்டு 4 பங்காளிகள் போய் இன்னென்ன சீர்வரிசை வச்சிருக்கிறோம்னு சீர்வரிசை நோட்டு போட்டு எழுதி கையெழுத்து போட்டு வர்ற வழக்கம் இருக்கா இல்லையா ஐயா? இருக்கு. ஆமான்னு சொல்லுங்க. என்ன இல்லை இல்லைன்னு எல்லாருமே இருக்குல்ல, இல்லை எல்லாருமே கல்யாணம் பண்ணாத ஆளுங்க. அப்போ சீர்வரிசை நோட்டில் முதலாக எழுதக்கூடிய சீர் என்ன சீர் எழுதி வருவீங்க சொல்லுங்க பார்ப்போம். மஞ்சள் சீரா வைக்கிறதே கிடையாது. என்ன மல்லிகை கடைச்சிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிய? சமையலுக்கு சமையல் மேஸ்திரி சிட்டை ஓட்டாருன்னா முதல்ல மஞ்சள் போடுவார். இல்லைன்னா மஞ்சளை போட்டுட்டு 2வது சமுத்திரத்தை எழுதணும். சமுத்திரம்னா என்ன தெரியுமில்ல? உப்பு. முதல்ல மஞ்சள், 2வது உப்புன்னு எழுத மாட்டாங்க, சமுத்திரம்னு எழுதணும். அதே மாதிரி வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்புன்னு எழுதக்கூடாது. அது வேகக்கூடியது, அதான் நோகடிக்கக்கூடியது. 3வதுன்னு எழுதுவாங்க. செட்டியார்கள்லாம் அப்படி தான் எழுதுவாங்க. வெத்தலை என்ன சொல்றீங்க? இல்லை, தாலி என்ன முதலாக சீரில் எழுதுறதா? விளக்கு, குத்து விளக்கில் அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு. முதலாக சீர்வரிசை நோட்டில் எழுதக்கூடிய சீரு காமாட்சி விளக்கு தான் முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் தான் மற்ற சாமான்லாம். அதே மாதிரி 2வது சீராவே பிறந்த இடத்து மண்ணை ஒவ்வொரு பெண்மக்களுக்கு சீரா கொடுக்கின்ற பொழுது இந்த மண்ணை ஏங்க கொடுக்குறாங்க? அன்றைய உலகத்தில் கொடுத்தாங்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் கொடுக்கல. ஒரு மாவட்டத்தில் மட்டும் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் நடைமுறையில் இருக்கு. மற்ற 37 மாவட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதை மறக்கடிக்கப்பட்டான். ஏன்னா இதை கொடுக்கணும்னா இதுக்கு அவ்வளோ பெருமை இருக்கா? ஏன் பிறந்த இடத்த மண்ணு சின்னப்படி ஒருபடி மண்ணை கொடுக்குறாங்க? இந்த மண்ணை கொண்டு போய் நம்மோட புள்ள வீடு கட்டி வாழ்ந்துட முடியுமா? இல்லை பல லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒருபடி மண்ணை விற்க முடியுமா? ஏன் இந்த மண்ணில் என்னையா இருக்கு, இதை ஏன் சீரா கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் உற்று கேட்கின்ற பொழுது அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு கேளுங்களேன். அதாவது நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் தேதி வச்சிட்டோம்னா ஒரு கால் ஊண்டுவோம். என்ன கால்? அற்புதமாக சொன்னார் அண்ணே. முகூர்த்த கால் ஊண்டுவோம். அந்த முகூர்த்த கால் ஊண்டியது போக மீதம் கிடக்கக்கூடிய மண் இருக்கு பத்தியலா? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் தாலி கட்டிட்டு பெண் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகின்ற பொழுது மாப்பிள்ளையும் பொண்ணு முன்னால போவாங்க, பின்னால சீர்வரிசை போகும். அப்படி மறுவழி வந்துட்டு போகின்ற பொழுது பெண்ணை பெற்ற தாயும் தந்தையும் அந்த முகூர்த்த கால் ஊண்டி இருக்கல மண்ணு, அந்த மண்ணு மேலே இருக்கக்கூடிய மண்ணை அந்த புது படி எடுத்து சீர் வைக்கிற படி எடுத்து அப்படி அளந்து பட்டுப்புடவையை முந்தானையை விரிக்க சொல்லி அப்போ தாயும் தகப்பனும் கொடுப்பாங்களாம். அதுக்குள்ளே போட்டு விடுவாங்களாம். இதை பொக்கிசமாக பிறந்த எடுத்த மண்ணை பெருமையை காப்பாற்றணுமான்னு இந்த அம்மா நேர கணவர் வீட்டில் போய் முதல்ல வீட்டுக்குள்ளே போன உடனே எந்த காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுவாங்கம்மா? வலது காலை. வலது காலை மட்டும் எடுத்து வச்சு வானா இடது காலை வெட்டி வீசிட்டா போக முடியும்? அது கிடையாது. அது வலது காலுக்கு என்ன மகத்துவம் இருக்கு இங்கே? ஏன் இடது காலை வச்சா வலது காலை பண்ணோம்னா இடது காலை போயிருச்சா இல்லையா? அப்போ வலது காலை முதல்ல வைக்க சொல்றாங்களே, என்ன காரணம்னு பார்க்கணும், உற்று நோக்கணும். அப்ப அங்கே போன உடனே இந்த மண்ணை கொண்டு போய் வெள்ளை துணியை விரிச்சு மஞ்சளை தடவி இந்த மண்ணை அதில் வச்சு அப்படியே 3 முடிச்சு போட்டு கணவர் விட்டு சாமி அறையில் வச்சிருவாங்களாம். இந்த மண்ணை ஒரு பெண்ணு பிறந்த இடத்து மண்ணை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு ஆம்பளை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் குலதெய்வம் ஒண்ணுதான். ஒரு பொம்பளைக்கு பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் குலதெய்வம் 2. ஒன்று பிறந்த இடத்து குலதெய்வம், இன்னொன்று புகுந்த இடத்து குலதெய்வம். அப்போ பிறந்த இடத்து குலதெய்வம் தான் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்களே பேர பிள்ளைகளை பார்க்கணுமேனு ஆக பெண் அப்பா வீட்டில இருந்து பிறந்த இடத்து தெய்வம் நேராக பிள்ளைய பார்க்க போகுமா. கட்டி கொடுத்த பிள்ளைய பார்க்க போகின்ற பொழுது மாப்பிள்ளை விட்டு புருஷன் இருக்கார்ல, மாப்பிள்ளையோட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆக அங்கே ஒரு குலசாமி இருக்கும்ல, பிறந்த இடத்து சாமி இருக்குமா இல்லையா? அந்த சாமி வழிமறிக்குமா, இங்கே என்னப்பா உனக்கு வேலை, நான் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு. அப்பா நான் உன் இடத்துல வந்து உங்களை பார்க்கவில்லை, என் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன், என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்துட்டு வரணும்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. என் பிள்ளை என் மண்ணில் பிறந்தது, உன் வீட்டில் கட்டி இருக்கு, அதை பார்க்க வர்றேன்னு சொல்லுமா. அப்போதான் இங்கே நான் ஆட்சி பண்ணக்கூடிய இடம், நீங்கள் இங்கே வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுமா கணவர் விட்டு குலதெய்வம். அப்போ தான் ஒரு பெண்ணுடைய குலதெய்வம் சொல்லுமா, என் பிள்ளைய கட்டி கொடுக்கின்ற பொழுது
நான் என் புள்ள பிறந்த மண்ணு, நான் அவளை காவுந்து பண்ண மண்ணு இங்க சீரா கொடுத்துருக்கேன். ஓ எல்கையில நான் கால் மிதிக்கல, என் மண்ணு ஓ வீட்டுக்குள்ள இருக்கு, அந்த மண்ணுல இருந்து என் பிள்ளைய பார்த்துட்டு போறேன்னு சொல்லுமா. குலதெய்வம் கட்டி கொடுத்த ஊருக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் பிறந்த எடுத்த மண்ணை சீரா கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. புரியுதா? ஒன்று. இன்னொரு விஷயம் எதுக்கு தெரியுமா? அந்த மண் ஒன்று குலதெய்வம் வர்றதுக்கு. இந்த அம்மா என்ன செய்யும்னா கட்டி கொடுத்தாலும் குழந்தைகளை பெற்று பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து 90 வயது 100 வயதை கடந்து நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் கடைசியாக உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய மனுஷர் சொல்லுவார், பிறந்த எடுத்த ஆசை இன்னமும் இந்த அம்மாவுக்கு விட்டு போகலடா, கொடுத்து விட்ட மண்ணை கொஞ்சோண்டு கரைச்சி வாயில் ஊற்றுங்கடான்னு சொல்லுவாங்களாம். அப்போ தான் அந்த உயிர் நிசப்தமாகுமா. எது எங்கிருந்து உருவானதோ அது அங்கேயே கொடுக்கப்படும்டான்ட்டேன். எந்த மண்ணில் அந்த பொம்பளை பிள்ளையோட உயிர் உருவாச்சோ அந்த மண்ணை கரைச்சி ஊத்துகின்ற பொழுது மூதாட்டி ஆகி உயிர் பெறுகின்ற நிலை. ஒன்று குலதெய்வம் வருவதற்காக பிறந்த இடத்த மண்ணு, இன்னொன்று கடைசியாக உயிர் பிரிவதற்காக. அப்ப கடைசி வரைக்கும் ஜாமியறையிலே இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளை சீரா கொண்டு போகும், கடைசி வரைக்கும் புழங்கவே புழங்காது. அதை புழங்குறது புருஷன் உயிரோடு இருந்தால் அவர் தான் கரைச்சி ஊற்றணும், இல்லைன்னா மூத்த பிள்ளை கரைச்சி ஊற்றணும். இதுதான் ஒரு பெண்ணுக்கு வைக்கக்கூடிய சீர்வரிசை பொருளில். சாகிற வரைக்கும் புழங்காத சீர்னா பிறந்த இடத்த மண்ணு. அப்படியே இருமா. என்கிட்ட கேள்வி கேட்டில நீ, நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. நீ ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பெண்ணுக்கு ரகசியம் தங்காது. எங்க தங்காது? பெண்களுக்கு எப்போதுமே ரகசியம். பெண்களுக்கு ரகசியம் தங்காது, ஆண்களுக்கு கூட தங்கும். ஆமா. ஒரு பெண்ணுக்கு ரகசியம் தங்காமல் போகட்டும். ஒண்ணு இல்ல, கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள அறைக்குள்ள இரவு தூங்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. யாரு சொல்லியிருப்பாரு? கணவர் சொல்லியிருப்பாரு. அதிகாலையில கணவர் டீ கடைக்கு போய்கிட்டு இருப்பாரு, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க தூங்கையில எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு விஷயம் இருக்கு. பெண்ணினுடைய தொண்டையில ரகசியம் தங்கவே தங்காது. இதை பெண்ணுக்கு ரகசியம் தங்காமல் போக கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்த ஆள் யாரு இந்த உலகத்துல? யார் கொடுத்தது? எப்படி? கெட்டிக்காரங்களெல்லாம் 8 படிச்சு பதில் பேசணும். அழகா சொன்னீங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புழங்காத சீதனம் என்ன சீதனம்? பிறந்தெடுத்து மண்ணு. அது ஒரு காரணம் உண்டு. இப்ப நாரத மகரிஷி நீங்க இந்த இடத்துல வந்து திருப்பி என்னிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அதே நான் திருப்பி கேட்பேன். இருமா, நீ தான் சொன்ன ஆரம்பத்தில், நீ வசனம் பேசும்போது பெண்களுக்கு ரகசியம் தங்காது அப்படின்னு நீ தானே சொன்ன. நான் உன்கிட்ட கேள்வி நீ சொன்னதான் நான் கேட்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக கேட்கல. இந்த அதாவது வலைதளத்தை தட்டி பாருங்க, நீ என்ன பேசுனியோ அதில் வந்து பதிவாயிருக்கும். நீங்கள் தான் சொன்னீங்க பெண்களுக்கு எப்போதுமே ரகசியம் தங்காது, பொம்பளையோட தொண்டையில் ரகசியம் மட்டும் நிற்கவே நிற்காது. ஒருத்தர் சொன்னதை வந்து 4 பேர்கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படிங்கிறத நிலையை நீங்கள் தானே சொன்னீங்க. வந்தமா சாப்பிட்டமா வேனில் போய் படுத்தமா தூங்கணுமான்னு இல்லாமல் எங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நாராயணா நாராயணா ஒட்டு கேட்கறதான நாரதருக்கு அது தெரிஞ்சது தானே. நீங்க ஒட்டு கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு என்னன்னே தெரியாம போயிருக்கும், நான் பாட்டில் சொல்லாம போயிருப்பேன். நாரதர் சரியில்லை, நாரதர் சரியில்லைன்னு நீங்க சொல்லவா? அப்ப நாரதர் அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் ஒட்டு கேட்கிற புத்தி தான் என்னோட புத்தி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒட்டு கேட்டதுனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரத்தை ஒட்டு கேட்டதுனாலதான் என்னுடைய உடலை சிதைத்து மீண்டும் கோட்டான் என்கிற காலபந்திவிடம் போய் ராகத்தை கட்டி பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டத்தை பெற்று என்னை ஒரு அறைக்குள்ள வைக்கிறாங்க. தரிமலன் கலாவதி தம்பதியருக்கு மகனாக பூலோகத்தில் கன்னியாகுமரி நாட்டில் பிறக்கிறேன். ஆக கன்னியாகுமரி நாட்டில் பிறந்து எங்க அம்மா என்ன செய்து ஒரு பணி பண்ணி வேலைக்காரியா ஒரு அரண்மனையில் வேலை வாக்குது. அங்கே வந்திருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து ஒரு மந்திரத்தை ஓதுறாங்க, ராதாகிருஷ்ண மந்திரத்தை. நான் ஒரு அறைக்குள்ள இருந்தேன், நான் ஒரு அறைக்கு வெளியில இருந்தேன். சின்ன பிள்ளை நீங்க, நான் சின்ன பிள்ளை. அவர்கள் ஓதிய மந்திரத்தை என்னமோ சொல்றாங்களேன்னு காது கொடுத்து கேட்டேன். கேட்டதுனாலதான் இன்னைக்கு நான் நாரத மகரிஷி. கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஆடோ மாடோ மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அப்ப ஒட்டு கேட்டதுனால பெருமையா? அப்ப ஒட்டு கேட்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க. எதிரியா இருந்தாலும் உண்மை ஏத்துக்கணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க விளக்கத்தை சொன்னீங்க. நான் கேட்டதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கத்தை நான் சொல்றேன். சொல்லு. பெண்களுக்கு ஏன் ரகசியம் தங்காது அப்படின்னா மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம். அதே மகாபாரதத்துல வந்து பஞ்சமனவர் எத்தனை பேர் சொல்லலாம்? 5 பேர். பஞ்சம் என்றாலே 5. ஆமா. அப்ப தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு அப்பா யாரு? பாண்டுமன்னன். பாண்டுமன்னன் தானே? பாண்டுமன்னன் தான். அம்மா யாரு? குந்தி தேவி. அப்ப 5 பேருக்கு ஒரே அம்மாவா 2 அம்மாவா? 5 பேருக்கு எத்தனை பேர்? பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கல்ல? ஆமா. பஞ்ச பாண்டவர்களுக்கு அம்மா எத்தனை பேரு? 2 பேரு. 2 பேர்னா எத்தனை பேர் ஒரு பெண்ணுக்கு பிறந்தா? இன்னும் எத்தனை பேர் இன்னொரு பெண்ணுக்கு பிறந்தா? 3 பேர் வந்து ஒரு பெண்ணுக்கு பிறந்தாங்க. 3 பேர் தர்மன், பீமன், அர்ஜுனன். மூவரும் யாருக்கு பிறந்தார்கள்? குந்திக்கு. அப்ப நகுலன் சகாதேவன் யாருக்கு? மாத்ரி தேவிக்கு. பாருங்க, அப்ப பாண்டு மன்னனுக்கு 2 தாரம். சரி, இப்ப கதையை சொல்லுங்க. அப்ப பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு. குந்தி தேவிக்கு வந்து பாண்டு மன்னர்கள் வந்து பிறந்தார்கள். அப்ப பாண்டு மன்னருக்கு பிறந்தவர்கள் யாரு? பாண்டு மன்னனுக்கு பிறக்க கிடையாது.
தர்மன் யமனுக்கு பிறந்தான். ஆமா. பீமன் வாயு பகவானுக்கு பிறந்தான். அர்ஜுனன் இந்திரனுக்கு பிறந்தான். நகுலன் சகாதேவனும் அசுவினி 2 தேவர்களுக்கு பிறந்தவன். அப்ப கர்ணன் யாருக்கு பிறந்தான்? அவன் தான் யமதர்மனுக்கு. கர்ணன் யாருக்கு பிறந்தான்? தர்மன் தான் யமதர்மனுக்கு, யமதர்மனுடைய ஒரு உருவமாக பிறந்தவன். கர்ணனாகப்பட்டவன் குந்தி. தர்மனா கர்ணனா? கர்ணன். கர்ணன்னு சொல்லு. அப்ப நீ சொன்னது எனக்கு தர்மன் கேக்குது. கர்ணன் யாருக்கு பிறந்தானா? குந்தி தேவிக்கு. அதாவது துர்வாச முனிவர் கொடுத்த மந்திரத்தை பலிக்குமா பலிக்காதான்னு வர்ற வழியில சோதிக்கிறா யாரு? குந்தி. அப்பதான் சூரிய பகவானை நினைத்து துதிபாரினாள். நேரம் வந்த அப்ப கர்ணன் யாருக்கு பிறந்தானா? சூரியனுக்கு பிறந்தவன் தான் கர்ணன். சூரியனுக்கும் குந்தி தேவிக்கு பிறந்தவன் கர்ணனாகப்பட்டவன். பஞ்சபாண்டவர் 5 பேருமே என்ன பண்ணாங்க? போர்க்களத்துல வந்து ஒரு நிராயுத பாணியா போரிடக்கூடாது. நிராயுத பாணம் எந்த ஆயுதம் இல்லாமல் போராடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இது வந்து போர்க்களத்தில் இது நீதி. ஆமா. ஆனா அதே நேரத்துல நிராயுத பாணியா கொன்றதே யாரு? கர்ணனை. அப்ப கர்ணனை கொன்றான் நிராயுத பாணியா. கர்ணனாகப்பட்டவன் சொல்லி என்ன பண்ணா? என்னோட வேலை வந்து தேரை ஓட்டுறது மட்டும். என் சுருக்கமாக தான் சொல்றேன். தேரை ஓட்டுறது தான் என்னோட வேலை. தேரெல்லாம் வந்து என்னால நிறுத்தபடி அப்படி என்ன பண்ணா? கோபத்துல நம்ம சொல்றத அவன் கேட்கலையே அப்படின்னு கோபத்துல என்ன பண்ணா? தேரை நிப்பாட்டிட்டு அவன் போயிடுறான். ஆனா கர்ணன் என்ன நினைச்சான்? தேரை நிமித்த கூட நெஞ்ச நிமித்தி இப்படித்தான் நிமித்தி கொண்டானா. அப்ப கர்ணன் பலசாலி. கர்ணன் இறக்கும் தருவாயில் குந்தி தேவி என்ன பண்ணா? தன்னோட மயனேன்னு சொல்லி மடியில் அழுதாலாம். பஞ்சவனர் 5 பேருமே பார்த்தாங்க. நம்ம பஞ்சவனர் 5 பேருமே உயிரோட இருக்கமே, தாய் தன்னோட மயனேன்னு சொல்லி அழுகிறா, போய் பாருங்க. அப்பதான் எல்லா பேருமே பார்த்தாங்க. கர்ணனை தன்னோட மயனேன்னு சொல்லி அழுதாலாம். தர்மன் கேட்டாராம், நம்மளோட எதிரி யாரு? கர்ணன். அவனை பார்த்து நீ தன்னோட மயனேன்னு சொல்லி அழுகிறிய என்னம்மா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு முன்னாடி மூத்தவன் யாருன்னா கர்ணன், என்னோட பிள்ளை. கர்ணன் வந்து உங்களுக்கு அண்ணன். அப்பதான் அர்ஜுனன் என்ன நினைச்சா? தன்னோட அண்ணனும் பாராமல் நான் கொண்டுட்டேனே அப்படின்னு அவளும் கவலைப்பட்டானா. சாஸ்திரத்துல நம்ம தான் உலகத்துல பெரிய ஆள் இருந்தோம். ஆனா கர்ணன் நம்ம அண்ணனு தெரியாம போயிருச்சு. அப்ப தர்மன் என்ன நினைச்சாரு? இவ்வளவு நாளா தன்னோட அண்ணனை எதிரியா நாங்க நினைச்சு வாழ்ந்திருக்கோமே, இவ்வளவு நாளா பெண்கள் மனசுலயே வச்சிருக்கியே, இன்று முதல் பெண்களுக்கு ரகசியம் தங்காமல் போகட்டும் அப்படின்னு தர்மன் குந்தி தேவிக்கு சாபம் கொடுத்ததுனால இன்றைக்கு பாருங்க பெண்களுக்கு ரகசியம் தங்காம போயிருக்கு. அற்புதமா சொல்ற பாருங்க. பஞ்ச பாண்டவர்கள் என்றாலே 5 பேரு. அப்ப துரியோதன பக்கத்துல இருக்கிற யாரு? கர்ணனாகப்பட்டவன். அப்ப கர்ணன் யாருக்கு பிறந்தான்னு நான் சொன்னேன்? சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும். சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் உதித்தவன் தானே. அப்ப அவன் என்ன செய்யறா? பருவம் அடையாமலே அதாவது கர்ப்பமாகிறா. கர்ப்பமான உடனே உலக ஏகலமா பேசுமேன்னு சொல்லி பிறந்த மாத்திரத்திலே ஓலைப்பேடியில வச்சு ஆற்றல வர்ற யார? கர்ணனே. அங்கு குதிரை, அதாவது யாருக்கு தேரோட்டியாக இருந்தான் தெரியுமா? துரியோதனனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடிய அதிரதன் ராதை தம்பதியருக்கு குதிரையை குளிப்பாடிக்கிட்டு இருக்க ஆற்றுல இந்த ஓலை பேடை போகுது. அவர்களுக்கு சந்ததிகள் இல்ல, குழந்தைகள் இல்ல. ஓலை பேடையை பிரிச்சு பார்க்கிற கர்ணன் இருக்க வளர்ப்பு பிள்ளையாக வைத்து தான் எங்க வேலை பார்த்தோமோ அவனுக்கு அப்புறம் பாருங்க பாண்டு, அதாவது திருதராஷ்டிரனுக்கு அடுத்து அந்த ஆட்சியை பெற்றவன் யார் அப்படின்னா துரியோதனன். அப்ப திருதராஷ்டிரனுக்கு அதிரதன் ஆக தேரோட்டியாக இருந்தான். அதற்கு பிறகு கர்ணனாகப்பட்டவனா அதே இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டான். துரியோதனனுக்கு பக்கமா இருந்தான். அப்ப துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு உண்டான நட்பு இந்த உலகத்துல யாரிடமும் இல்லாத நட்பாம். அவ்வளவு ஒரு அற்புதமான நட்பு. கர்ணன் வந்து பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை தான் அனுபவிச்சான். ஆமா, இருக்கட்டும். இருந்தாலும் கூட ஆக கவச குண்டலத்தோட பிறந்தான் தர்ணன். கர்ணன் வந்து எதோடு பிறந்தான்? கவச குண்டலத்தோட பிறந்தான். கவச குண்டலத்தோட பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னவென்றால் ஒரு அசுரனாகப்பட்டவன் யாரை வந்து விளங்க செய்யறான் அப்படின்னு தெரியுமா? யாரிடம் போர் தொடுத்தான்? சூரிய பகவானிடம் தஞ்சம் புகுந்தான். சூரிய பகவானிடம் தஞ்சம் புகுகின்ற பொழுது 21 வம்சத்தை அறுப்பண்டான்னு சொல்றான் ஒருத்தன். 1000 கவச குண்டலத்தோட பிறந்தவன் யாரு? 1000 கவச குண்டலத்தோட பிறந்தது யாருமா பிறந்தா? முற்பிறப்புல கர்ணன் என்னவா பிறந்தான்? அது உங்களுக்கு நல்லா தெரியும். சகசர கவசன் என்று பெயரோடு. அப்ப 1000 கவச குண்டலத்தோட தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறான். இந்த அசுரனை அழிக்கணும்னா யாருனால முடியும்? அப்ப விடாம தவம் பண்ணணும். நரன் நாராயணன். அப்ப நரன் என்பது யாரு? நரன் என்பது அர்ஜுனன். நாராயணன் என்பது யாரு? மகாவிஷ்ணு. அப்ப 2 பேருமே ஒவ்வொரு கவச குண்டலத்தை அறுத்துக்கிட்டே இருக்காங்க தவம் பண்ணி. கடைசியில 999 அறுத்தாச்சு.
கடைசியில ஒரு கவசம் கொண்டு எங்க தப்பிச்ச தஞ்சை முகுந்தா காரணம் பாருங்க. இந்த அதாவது 1000 கவச குண்டலத்தை 999 அறுத்தாச்சு. இதையும் அறுத்துட்டா தான் உயிர் போயிருமேனு ஆக சகசர கவசன் என்று சொல்லக்கூடிய அசுரன் சூரியன் போய் தஞ்சம் புகுற. சூரியன் தஞ்சம் புகுந்த உடனே குந்திய வரம் கேட்கிறா குழந்தை வேணும்னு. அப்பதான் பாருங்க சகசர கவசன் தான் கர்ணனாக பிறக்கின்றான். ஒரு கவச குண்டலத்தோடு பிறந்தானா இல்லையா? அப்ப பாருங்க அந்த 1999 அறுபட்டு போச்சு. உன்னோட சூரியன் தஞ்சம் புகுந்த அந்த சூரியனுடைய அம்சமாக கர்ணனை கொடுக்கின்றாள். அந்த பண்டு வெளிகர் கண்டி வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஓரே பண்டு வெளிகர் கண் மொழி மாதே 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 பண்டு வெளிகர் கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஓரே காவல் கையில வைத்திருப்பது கவன் எதற்காக? பறவை வெட்டுறதுக்காக. பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7 பருவங்கள். என்ன பருவம்? பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரமிசை 7 பருவம். ஆண்களுக்கு 7 பருவம். ஆக பாலன், மீளி, மரவன், திரளன், காலை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய 7 பருவம் ஆண்களுக்கு, 7 பருவம் பெண்களுக்கு. அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். ஆக மங்கை பருவத்துக்கு வயது என்னமா? 12 இருந்து 13 இடைப்பட்ட பருவம். பருவமடைந்த பெண்கள் தான் இங்க வரவே முடியும். பருவமடைந்த பெண்கள் தான் காவலுக்கு வரணும். உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போல உனக்கு மாப்பிள்ளை முருகனை பார்த்து வந்திருக்கமா? முருகனை நான் மாப்பிள்ளை நான் கேட்கவே இல்லை உங்கள்ட்ட. அம்மா நீங்க கேட்டுதான் எந்த தாய் தந்தையரும் தான் புள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லித்தான் பண்ணுவாங்களா? அப்ப நீங்க அழகா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. போய் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? நீங்க கலகம் பண்றதுக்கு நானா கிடைச்சிருக்கேன். அம்மா 2ஆம் தாரம் நீ நினைக்காத, உனக்கு முதல் தரம் வாங்கி தரேன். அப்படி முதல் தரம் நீங்க கேட்டா மனசுக்கு பிடிச்சா தானே முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு வேணாம் வேணாம். அண்ணா நீங்க வேற புத்தி சொல்லுங்க. யாரு? நான் வீட்டால யாராச்சும் பார்த்தாங்களா? அவர் சாமி வந்து பொறுப்பா சொல்றாரு. பொறுப்பா இருக்கிறேன். பாருங்க நீங்க வீட்ல இருந்தா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம். நீங்க காட்டுல இருக்கிறீங்க, உங்களுடைய சம்மதம் கேட்கணும்ங்கற காத்த கேட்கலாங்க. திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானை முருகப்பெருமான் ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. நாங்க 2 பேரும் சக்கலாத்தி சண்டை போடணும். அந்த இடத்துல நீங்க கலகம் பண்ணணும். அங்க இருந்து வந்துட்டாரு நாராயண நாராயண நாராயண. நீங்க வந்திருக்கீங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்னது மாதிரி நீங்க என்னதான் சொல்லுங்க. இரு மனமும் சேர்ந்தாதான் திருமணம், இல்லாட்டினா கிடையவே சொல்லும்னு வார்த்தை கேளு. கேட்டா மோட்சம். இல்ல வாழ்க்கை வீச்சமாவு அல்லுப்பு கல்லு முந்தன அவஸ்தைக்கு. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இங்க வாங்க சார். மாப்பிள்ளை உங்களுக்கு கேட்டேனா? அம்மா நீ கேட்டு தானே கொடுக்கணும். இல்ல போங்க சாமி கணக்கானதா சாமிதா. சாமி போங்கறதுக்கு போறாரு. போங்க சாமி கணக்கானதா சாமிதா. முருகே ரெண்டாதாரோ சாமிதா. கண்ணிக்கிற மாட்ட சாமி பல்லை முட்டை கேளுங்க. ஓய் சாமி கணக்கானதா சாமிதா. மோட்சம் இல்ல நம்ம வாழ்க்கை வீச்சம் அல்லுப்பு கல்லு முந்தன அவஸ்தைக்கு நீ விடுத்து
பத்திரிகை நீ விடுத்து அல்லும் பகலும் முந்தன பசங்கடி விடுத்து அவனியோ துளை இருப்பச விமன் சொல்லு முன்னத்து கேளமா. நீங்க 8 மணி வரை நீங்க சொல்லுங்க. அடுத்து மாப்பு நீங்க எனக்கு மருமைய மாறி நான் மாமியா மாறி மாமியாக்கு புருஷன் மாத்தி வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த வேலையில உங்களுக்கு தேவையா? நாராயணன் நாராயணன் உங்க வேலை சின்ன சொல்லும் வார்த்தை உங்க கேட்டா வேலை சின்ன உன் எனக்கு வாழ்க்கை வெக்கமா இருக்கு. மோட்சமாகும்னு சொல்றேன். இந்த வேலை பாக்குறதுக்கு எங்க ஆச்சு போய் காலமா பண்ணலாம். நல்ல வேளை அந்த கலகத்தை தான் இங்க பண்ண சாமி கூட்டி கொட்டி கொடுப்பதற்கு கோத்திரத்தின் முறையோ கொடுப்பதந்த கோத்திரத்தின் முறையோ சாமி கூட்டி கொட்டி கொடுப்பதற்கு கோத்திரத்தின் முறையோ ஒட்டமா ஓடி வந்து மமக்க நாக்கறையும் காய்வன் ஆப்பள பிடிக்காம பேச போவடியா பாசம் இல்லாதவர்கள் பாசத்தை கூட்டி மாப்பிள்ளை. செல்வம் இல்லாதவருக்கு செல்வத்தை கூட்டி கல்வி இல்லாதவர்கள் கல்வியை கூட்டி கொடுப்பதில் பெருமை அடைந்தேனம்மா. ஆமா. இந்த சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார விரலை வரச் செய்து உனக்கு ரொம்ப மகனை திருமணத்தை சிக்கலா முடிக்காவிட்டார் என்பது ஆறுதல் அல்ல. அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சோம் அல்ல. இது சத்தியம் இது சத்தியம். அதுவரைக்கு போயிட்டு வரேன் பைத்தியம். உனக்கு பைத்தியம் முத்தி உள்ள வந்துருச்சு கோழி மாதிரி சப்பா கண்ணை கட்டுது. என்னம்மா இவ்வளோ நேரம் நெஞ்ச தூக்கி பேசிட்டு இப்போ கண்ணை கட்டுதா? முருகன் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னேன்ல. ஏம்மா முதல்ல அவரை தானே விரும்புகிறோம்னு சொன்னியா? இல்லைங்க இப்போ நாரதர் வந்து என்கிட்ட சொன்னார் முருகனை உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்து சொன்னேன். சாமின்னு அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அவர் என்ன நினைப்பாரு? அவர்கிட்ட மட்டும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, ஐயையோ. முருகனா கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம்னு வைங்க, அவர் உங்களை என்ன நினைப்பாரு தெரியுமா? பாவம் வள்ளியம்மா காட்டில் காஞ்சி வைத்தான் கிடக்கும் போல அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு தானே நான் பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா பிடிக்கலன்னு சொன்ன நாரதருக்கு வந்துச்சு பாருங்க கோவம் தான். முருகன்ட்ட போய் ஒவ்வொருத்த சொல்றாரு முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கேன் சீக்கிரம் வாங்க முருகா.